வணக்கம் நண்பர்களே. தடைகளை எப்படி சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாகனமுறை இன்னைக்கு மத்திய அரசின் பெல் நிறுவனத்தில் பல்வேறு காலிப்பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தளவும் இம்பார்ட்டானது. வாங்க டைரக்டாக நோட்டிஃபிகேஷன் போய் பார்க்கலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். 2 விதமான நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறாங்க. அதாவது இன்ஜினியரிங் டிப்ளமோ பிகாம்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஐடிஐ தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறாங்க. ரெண்டுமே பார்க்கலாம். நம்ம முக்கியமாக மட்டும் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இன்ஜினியரிங் பிகாம் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன். இது அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் தான். எத்தனை வருஷம்னா ஒரு 1 இயருக்கு. இது 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பு, கேட்டகரி 2 டெக்னிக்கல், அதாவது டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப்பு, கேட்டகரி 3 பிகாம் அப்ரெண்டிஸ்ஷிப்பு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் பார்க்கலாம். இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது இசி முடிச்சவங்களுக்கு 22 பிளேஸ் வேகன்சி இருக்குது. சேலரி 17,500 கிடைக்கும். 1 இயர் ட்ரைனிங். அதே தான் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 25 வேகன்சி இருக்குது. ட்ரிபிளிக்கு 5 வேகன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியருக்கு 3 வேகன்சியும், சிவிலுக்கு 2 வேகன்சி இருக்குது. எல்லாத்துக்குமே 17,500 சேலரி. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் ட்ரைனிங். நெக்ஸ்ட் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. எலக்ட்ரானிக் அண்ட் ரெண்டுக்குமே 5 வேகன்சி இருக்குது. மொத்தம் சேலரி 12,500, 1 இயர் ட்ரைனிங். பிகாம் 12,500 சேலரி, 1 இயர் ட்ரைனிங், 10 வேகன்சி இருக்குது. டோட்டலாக அந்த நோட்டிஃபிகேஷனில் 83 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னென்னா, கேண்டிடேட் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா சேர்ந்தவராக இருக்கணும், மற்றும் பாண்டிச்சேரி நீங்கள் சேர்ந்த இது மட்டும் தான் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் 1/4/2000 அப்புறம் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 25 வயசு இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 5 இயர் SC/STக்கும், அதே 3 இயர் ஓபிஎஸ்சி கேண்டிடேட் இருக்குது. அதே பர்சன்ட் டிசபிலிட்டிக்கு 10 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மினிமம் பர்சன்டேஜ் ஜென்ரல், ஓபிஎஸ்சி, இடபிள்யூஜி கேண்டிடேட் 60%, SC/STக்கு 50% மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும். பிகாம்க்கு மினிமம் பர்சன்டேஜ் 50 சொல்லிக்கிறாங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் முடிச்சதா இந்த இதுக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. NATS ஆர் NBSல அப்ரெண்டிஸ் முடிச்சதா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பூர்த்தி செஞ்சதாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் மார்க் GGPல இருந்தால் அது நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கில் கன்வெர்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் ரிசர்வேஷன் கேட்டகரி அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இது பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. உங்கள் மெயில் வழியாக ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரிசல்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, இமெயில் ஃபாலோட் பை தி பப்ளிஷிங் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட் பெல் வெப்சைட். மெயில் வழியாக அனுப்புவாங்க. மட்டும் இல்லாமல் பெல் வெப்சைட்லையும் டிஸ்பிளே ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டூ கேண்டிடேட் கொடுத்து கேண்டிடேட் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த நம்பர் பெல் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேண்டீன் ஃபெசிலிட்டி சார்ஜபிள் பேசிக்ஸில் அவைலபிள்னு சொல்கிறாங்க. அதே அக்காமடேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் இன்டர்வியூ எப்போ வேணும்னு சொல்கிறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்னா, SSLC ஆர் 10th மார்க் ஷீட் வேணும், 12th மார்க் ஷீட் வேணும், கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் வேணும்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஆதார் கார்டு, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்கிறாங்க. GGPA கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் இப்போ அப்ளிகபிள் இருந்தால் அது வேணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் கொடுத்துக்கிறாங்க. கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கங்க. வாங்க நெக்ஸ்ட் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணது பார்க்கலாங்க. இது அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் NAT ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. அதை ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து நேமு, ஃபாதர் நேமு, நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ஜெண்டரு, அது என்ன கிராஜுவேஷன் முடிச்சுன்னு கேட்குறாங்க. அது ஸ்பெஷலைசேஷன் இன்ஜினியரிங் கேட்குறாங்க. ஏதாவது இருந்தால் ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, எப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அட்ரஸு, நெக்ஸ்ட் கேண்டிடேட் மொபைல் நம்பர், ஃபாதர் மொபைல் நம்பரு, அப்புறம் மெயில் ஐடி, ஆதார் நம்பரு, அது டிசபிலிட்டி இருந்தால் என்ன கேட்குறாங்க. அடுத்தது கேட்டகரி, நீங்கள் என்ன கேட்டகரி வரீங்கன்னு கேட்குறாங்க. SC, ST, ஜென்ரலாக, OPC, EWS கேட்குறாங்க. நீங்கள் எதுவும் கொடுங்க. உங்களுடைய பிளட் குரூப்பு, ரிலிஜியன், மதர் லாங்குவேஜ், ஏதாவது அடிஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அது சொல்லுவாங்க. அடுத்து எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில் இதாக போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இது இப்படி தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட் வாங்க ஐடிஐ நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் ஐடிஐ நோட்டிஃபிகேஷன். இது எத்தனை வேகன்சி இருக்குன்னா, எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் 6 வேகன்சி இருக்குது.
ஃபிட்டருக்கு வந்து 6 வேகன்சி, அது எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து 3 வேகன்சி. இதெல்லாம் 1 இயர் ட்ரைனிங் 8500 வந்து சேலரின்னு சொல்லிக்கிறாங்க. அதே தான் ஆல்ரெடி சொன்னதான் மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பர்சன்டேஜ் மார்க் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ரிசர்வேஷன் கிடையாது, as per கவர்மெண்ட் ரூல்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக ஒன்று பார்க்கலாம். அதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான். நெக்ஸ்ட்டு ஒன்லி இந்தியன் நேஷனல் அண்ட் கேண்டிடேட் ஃப்ரம் தமிழ்நாடு ரீஜன் வந்து ஒன்லி எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் மாறுது. ஆல்ரெடி முன்னாடி நம்ம சொல்கிறது தான். இதுக்கு வந்து எப்போ என்ட்ரி நடக்குதுன்னா 22/1/2025 9 மணிக்கு. எங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு, இதில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து இன்ட்ரி நடக்குது. ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்குன்னே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.